அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 22 வரை உள்ள சுப விசேஷங்கள், சுபகாரியங்கள், முகூர்த்த நாட்கள், விரத நாட்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமைய மைசூர் சாமுண்டீஸ்வரியின் அம்பாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 17ஆம் தேதி தேய்பிறை சஷ்டி விரத நாள் செவ்வாய்க்கிழமை. அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள், பஞ்சமி விரத நாள். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமி விரத நாள். அன்றைக்கி பகவதாஷ்டமின்னு சொல்லுவோம். பகவதாஷ்டமின்னா அந்த நாளில் பைரவரை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் கடன் சுமைகள் குறையும், பாவங்கள் தீரும். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கரிநாள். 21ஆம் தேதி சனிக்கிழமை, அன்றைக்கி ஏகாதசி விரத நாள். அதுக்கப்புறம் ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை விரத நாள், கூர்ம ஜெயந்தி நாள் அப்படின்னு பல விரத நாட்கள் உள்ள இந்த வாரத்திலே உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாரமாக, அற்புதமான வாரமாக இருக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் வாரம். உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். வேலை தேடுபவருக்கெல்லாம் சிலருக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைஞர்கள், சினிமா, சின்னத்திரை, நாடக கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், வாத்திய கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் நல்லபடியாக நடக்கும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அற்புதமான நாள். அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் சிலருக்கு வாகன யோகம் உண்டு. புதுசாக ஒரு வெஹிக்கிள், காரோ பைக்கோ இல்லைன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளோ வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தம்பதிகளிடையே நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான ஒரு வாரம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் கல்யாணம், விவாகம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நம்பி களத்தில் இறங்கலாம். ஆனால் தசா புத்தியும் பாருங்கள், அதுவும் இருந்தால் உங்களுக்கு சூப்பர் போனஸாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், HR, அட்மின் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரம். பெண்களுக்கு புது உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், பெட்டர் சேல்ரி, பெட்டர் டெசிக்னேஷனில் வேணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும், அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு, புது வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில், உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோக வேலை ரகசியங்களை, சீக்ரெட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாவில் பணியாற்றுபவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி போன்றவற்றில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள், ஒரு வாரமாக கூட அது இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான ஒரு வாரம். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி வீடு கட்டிட்டோம், கிரகப்பிரவேசம், புதுமனை புகுவிழா பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது சம்மந்தமான விஷயங்களை நல்லபடியாக பண்ணலாம்.
இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ஆனால் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஒரு நாள் 2 நாள் ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பு வேண்டாம். அதே மாதிரி மாணவர்கள் உற்சாகமான வாரம், படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கோல்டு சில்வர் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், அடகு கடை வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டெலிகாம் செக்டர், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓவில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான வாரம். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் உண்டு. சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்களுக்குடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். தம்பதிகளிடையே ஆனந்தமான வாரம், மகிழ்ச்சியான வாரம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்களிலே சிலருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இந்த வாரம் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி அன்பர்களே, கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய வாரம். 17, 18ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது அவசரம் வேண்டாம். ட்ரைவ் பண்ணும் பொழுது கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள். டிரைவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஓன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் வீட்டில் புது பொறுப்புகள் வந்து சேரும். அதே மாதிரி வேலை பார்க்குற பெண்களுக்கு இருந்த சில நெருக்கடிகள் கூடும். அதனால் அந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். ஆலயத்திலே பணிபுரிபவர்கள், அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், புரோகிதர்களாக, ஜோதிடர்களாக இருப்பவர்கள், ஆலய நிர்வாகிகள், ஆன்மீகவாதிகள், இவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வந்து போகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை உங்களுக்கு வரும். அவங்களுக்காக நம்ம ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி திங்கிங் தாட்லாம் வரும். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் உள்ளது. சமூகத்திலே நல்ல பேருள்ள விஐபிகளின் நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சித்தா சம்பந்தப்பட்ட ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மராசி அன்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு வாரம். குறிப்பாக 18, 19, 20 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. யாரையும் கோபமாக பேசுகிறாதீங்க. திருமணம், கல்யாணம், விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். அவசரப்பு காட்டக்கூடாது. வரன் வருதே எப்படியாவது முடிச்சிடணுமே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக. உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கான அனுகூலமான காலம் வந்துட்டுதா இல்லையாங்கிறத பாருங்கள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி பெரியவர்கள் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் பொறுமையாக போகணும். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அனுசரணையாக போகணும். அதே மாதிரி வீட்டு விஷயங்கள், ரகசியங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. இதனால் தேவையில்லாமல் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி அன்பர்களே, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய வாரம். 20, 21, 22 தேதிகள் எல்லாம்
சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க, அவசரம் காட்டாதீங்க. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. கடனுக்காக கடன் வாங்குறது அவாய்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. அவங்களால தேவையில்லாத சில பிரச்சனைகள் அல்லது தேவையில்லாத சில செலவுகள், விரைய செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இடம் வாங்கிட்டோம், பூமி வாங்கிட்டோம், காணி வாங்கிட்டோம், வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு சில பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க. திடீர்னு சில ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தால், ஃபண்ட்ஸ் ப்ராப்ளம், இல்லைனா லோனில் சம் இஷ்யூ உங்களால் கட்ட முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் பார்க்கணும், கட்டுறதுக்கான இது இருக்கா, பலன் இப்போ இருக்கா இல்லையான்னு. சில விஷயங்கள்லாம் அவசரப்படக்கூடாது. பலன் இல்லாத போது கட்ட ஆரம்பித்தா இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வந்து சேரும். பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை, கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது. ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், அட்டெண்டராக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக் பொருட்கள் சேல் செய்பவர்கள், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சேல் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய வாரம். சில விஷயங்களில் வந்து இழுபறியாக இருந்திருக்கும், இப்போ வந்து அது நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு அனுகூலமான வாரம். எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் அது சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் டெலிகாம் செக்டர், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, ஐடி செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். தம்பதிகள் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரொம்ப எல்லா விஷயத்துலையும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க, அது நல்லது கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்திற்கு கவனம் தேவை. ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்ப்பது நல்லது. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடும். ஏன்னா கிரகங்கள் வந்து கோச்சார ரீதியாக உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே அனுகூலமாக தான் இருக்குது, முக்கியமான கிரகம்லாம். அதனால் பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இப்போ பண்ணுறதுக்கு அனுகூலமான ஒரு காலப்பகுதியாக இருக்குது. கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட சிலருக்கு அனுகூலத்தை தரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம். அதாவது உத்தியோகம், வியாபாரத்தில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ரீசெண்டாக கல்யாணமான தம்பதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். சில தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் வரும், கவனமாக ஹேண்டில் பண்ணணும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய ஒரு வாரம். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச், கிரிட்டிக்கல் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரம். மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் குறிப்பாக க்ராசரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபார்மசூட்டிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃப்ரான்ச்சைஸி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான வாரம். பெண்கள் சின்ன சின்ன ஆசைகள், உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறும். ஒரு ஃபோன் வாங்குறதோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் வாங்குறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சிகளால் முன்னேறும் வாரம். முயற்சி இருந்தால் தான் பலன் கிடைக்கும். முயற்சியே இல்லாமல் பலன் கிடைக்கும்னா கிடைக்காது. எப்போவுமே யோகத்தை, அதிர்ஷ்டத்தை நம்பிட்டு இருக்க முடியாது. அது நல்ல முயற்சியோ கெட்ட முயற்சியோ, முயற்சிங்கிறது எப்போவுமே கம்பல்சரி. வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும்.
அதே மாதிரி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள், அவர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சோஷியல் மீடியாவில் பணிபுரிபவர்கள், மீடியா கம்பெனியில் இருக்கிறவங்க, இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரம். பெண்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய, நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தம்பதிகளிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறதை நிறுத்தணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். அதே மாதிரி வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் மோதல் போக்கு வேண்டாம். தாய் தந்தையராக இருக்கலாம், அவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் வாரம். இந்த விஷயத்தை நான் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு தெம்பு இருக்கும். அதை அப்படியே அப்ளை பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இந்த வாரம் அரசியல் துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான ஒரு வாரம். சிலருக்கு புது பொறுப்புகள் சேரும், பொறுப்பு மாற்றம் சேரும். அது பாசிட்டிவாக நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரை கோல்டு, சில்வர், ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேஷன் ஐட்டம்ஸ் சேல் பண்ணுபவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். கார் சொந்தமாக வாங்கணும், இல்லை பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டூரிசம் செக்டரில் வேலை செய்பவர்கள், டூரிசம் செக்டர், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இல்லை வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரம். இந்த வாரம் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, சிறப்பான வாரம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கலைஞர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவருக்கு அனுகூலமான வாரம். லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான வாரம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சிலருக்கு படித்து முடித்தவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டிலே நல்ல ஆஃபர்லாம் வரும். பயன்படுத்திக்கங்க, ஏற்றுக்குங்க. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் பெரியவர்கள், முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த ஒரு வாரம். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும். அரசாங்கம், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வாரம். அதே மாதிரி இந்த வாரம் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல், இரும்பு, அயன் பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு புது பொறுப்புகள் சேரும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பயில்பவர்களுக்கு, டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6.